ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து 3 கப்பு இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி. இது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது வந்து உளுந்து, பச்சை பயிறு, வெந்தயம் 3ஐயும் ஒன்றா போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு 3ஐயும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். இது வந்து இப்போதைக்கு அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து ரைஸ் அரைச்சிக்கணும். இது வந்து பச்சை பயிறு, உளுந்து, வெந்தயம் இது 3ஐயும் வந்து நம்ம வந்து ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். அது ஒன்றா போட்டு அரைச்சது. இது வந்து ரைஸ் அரைச்சது. இது வந்து கொஞ்சம் எப்படி கொலகரப்பாக அரைக்கணுங்க. இப்போதுக்கு வந்து வெந்தயம், பச்சை பயிறு, அப்புறம் உளுந்து, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிடணும். அடுத்ததுக்கப்புறம் வந்து இட்லி ரைஸையும் பச்சரிசி இது 2ஐயும் ஒன்றாவே ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரைச்சது தான் இது. இப்போ அடுத்தது வந்து இதுக்கு 4 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வந்து உப்பு. இது உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இட்லி மாவு மாதிரி இது மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி முடிச்சிருச்சு. இது இப்படி இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கலாம். ஏன்னா காலைல இது வந்து புளிச்சிரும். 12 ஹவர்ஸ் நம்ம வந்து புளிக்க வைக்கணும். இது இப்போதைக்கு வந்து இதை வந்து கரைச்சாச்சு. இது இப்போதைக்கு நம்ம வந்து 12 ஹவர்ஸ் கழிச்சு புளிச்சது பிறகு இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.